இந்த அத்திக்காவை நம்ம குக்கரில் போடுவோம். அதுக்கு ஒரு கப் தண்ணி, அதை நனைகிற மாதிரி இருந்தால் போதும். ஓகேவா? இப்போ நம்ம மூடியை போட்டு மூடி நம்ம அடிப்பலை வைப்போம். பாருங்கள், இது வெந்துடுச்சு. தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம குக்கரில் சவுண்டு வச்சுருந்தோம். இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெந்துடுச்சு பாருங்கள். இதை நம்ம மிக்சியில் போட்டு நம்ம ஒரு அரைக்க போகிறோம். இப்போ மிக்சியில் போட்டுட்டோம். இதை இப்போ கிரைண்ட் பண்ண போகிறோம். அத்திப்பழ அல்வாவுக்கு தேவையான பொருட்கள்: வால்நட்டு, இது ஒரு 5-6 வால்நட்டு, முந்திரி 50 கிராம், பால் 1 கப்பு, ஜீனி, நெய். ஓகேவா? தேவையான நம்மளுக்கு பொருட்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்ச அத்தியை நம்ம இந்த மாதிரி பார்த்துக்க நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சா போதுமானது. இப்போது நம்ம இரும்பு கடாய் நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம நெய்யை நம்ம அதில் ஊற்ற போகிறோம். இந்த பாட்டிலில் உள்ளது 100 கிராம் நெய் நம்மளுக்கு. இதில் 50 கிராம் நெய் நான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அத்திப்பழத்தை இதில் போடுவோம். இப்போ நம்ம அத்திக்காயை அரைச்சி வச்சோம்னால நம்ம இதில் போடுவோம். இது ஒரு 15 நிமிஷம் நம்ம அதை பச்சை போட்டோம். எப்படி நம்ம வேக வச்சிட்டோம், பச்சை வாசம் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு 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 15 நிமிஷம் கிண்டிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் செய்யணும். 15 நிமிஷம் நான் வைக்க சொல்லியிருந்தோன்னே உங்களுக்கு. அதில் நம்ம இந்த பால் நம்ம ஆட் பண்ணுறோம்னா ஒரு 5 நிமிஷம் சேர்ந்து இந்த ஒரு பாலை நம்ம இதில் ஊற்றிட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். இது 5 நிமிஷம் தான் வதங்கியிருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை போய் சுண்டணும். ஏன்னா ஆல்ரெடி இதை வேக வச்சது தான், அதனால் பச்சை வாசம் அறவே இருக்காது. நல்லா கிண்டிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஜீனி போட்டு நம்ம கலரிட்டு நம்ம நெய் போட்டு முந்திரி பருப்பு அந்த வால்நட்லாம் வச்சுருக்கிறதெல்லாம் அப்படி ஒரு இது பண்ணி கிண்டிட்டு லாஸ்ட்டில் எப்படி இருக்கிறத பார்ப்போம். ஒரு பிஞ்சு நம்ம கல்லுப்பு, கொஞ்சம் இது பாருங்கள். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த பால் ஊற்றுனோம் பார்த்தீங்களா, அத்திக்காயை அரைச்சி ஊற்றி நம்ம பால் ஊற்றணும் தானே, நெய் போட்டு பால் ஊற்றணும். அந்த பாலெல்லாம் எல்லாம் வத்திடுச்சு. ஓகேவா? இந்த தருணத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம சுகர் நான் காப்படி நான் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு இனிப்பு வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு தாங்கும் நான் போகிறேன். இது ஒன்றும் கூட வேணால் குறைச்சி வேணாலும் அது உங்களுடைய விருப்பம்தான். நான் காப்படி இதுக்கு தேவைன்னு நான் போட்டிருக்கேன். சீனி போட்ட பிறகு நல்லா இலை பிடிச்சி பாருங்கள். இந்த சீனி இழகி இந்த மாதிரி வருது. அப்போ நல்லா கிண்டி விடணுது. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியோ கிண்டி விட்டிங்கன்னா நல்லா இதாக வந்துடும். நல்லா சுண்டி வரும். ஹல்வா பார்த்துக்கு வரும். ஒரு 10 நிமிஷம் இல்லை குறைஞ்சது 15 நிமிஷம் அப்படியே அடுப்புலையே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த நம்ம ஹல்வா பழத்துக்கு வரும். ரிவர்ஸ் பாருங்கள். நல்லா அந்த பதம் உங்களுக்கு ஹல்வா பதத்துக்கு நல்லா வெந்தடிச்சு இந்த சர்க்கரை பாவில் நல்லா இலகி நல்லா இதாக வந்துடுச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம என்ன செய்யணும், நெய் ஊற்றி நம்ம முந்திரி பருப்பெலாம் தாளித்து கொட்டி லாஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கலாம். நம்ம 100 கிராம் நெய்யில் நம்ம 50 கிராம் ஊற்றிட்டோம். இன்னும் 50 கிராம் இருந்ததை நம்ம ஊற்றுறோம்.
நெய் உருவட்டும். முந்திரி பருப்பை நம்ம போட்டோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த ஹல்வா அப்படியே சிம்மில் இருக்குது. ஒரு இதில் நமக்கு முந்திரி நம்மளுக்கு பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ அந்த வால்நட்டு அதையும் நம்ம அதை போடுறோம். முந்திரி ஒரு 3 முந்திரி, பாதாம் ஒரு 3 பாதாம் போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் வால்நட்டு. நம்ம என்ன நட்ஸ் விருப்பமோ நம்ம அதிகம் போட்டு, நம்ம என்ன ரொம்ப பிடிக்குமோ பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது நிறையா நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். எங்களுக்கு ரொம்ப முந்திரி பிடிக்கும், அதனால் முந்திரி நிறையா போட்டுட்டு நான் வால்நட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு 3 பாதாம் பருப்பு நான் அதாவது சேர்த்துருக்கேன். இந்த அத்திப்பழம் நமக்கு இது ப்ரெட்டில் ஜாமு மாதிரி வச்சு தடவி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது நோய் எதிர்ப்பு சக்தி இதில் நிறைய இருக்குது. நீங்கள் அத்தி பழத்தில் நீங்கள் ஜாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க, ஆனால் அத்திக்காயில் நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம இதையும் இதில் நம்ம போடுவோம். செவந்தடிச்சு முந்திரிலாம் செவந்தடிச்சு. இப்போ இந்த தருணத்தில் நம்ம அந்த ஹல்வா அத்தி காய்க்கு ஹல்வாவில் நம்ம அதை கொட்ட போகிறோம். பாருங்கள், நம்ம ஏலக்காய் பொடி நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் தானே, அதையும் நம்ம போடுறோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது ரொம்பவே நல்லது. நீங்கள் சும்மா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜாமு மாதிரி பிள்ளைங்களுக்கு தடவி கொடுக்கலாம். ஏன்னா அத்திக்காய் மோஸ்ட்லி யாரும் பிள்ளைங்க அத்திப்பழம் அத்திக்காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் நல்லா ஒரு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாவே இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.